இப்படி எக்கச்சக்கமான நபிமார்கள் தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள். செய்து முடித்து பல்வேறு எதிர்ப்புகளையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் சந்திக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வேதனையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கியது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் கொஞ்சம் வித்தியாசமானது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் தன்னோட அந்த சமுதாய மக்களிடத்திலே அழைப்பு கொடுத்தார்கள். எந்த ஊரில் என்றால் நீனுவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். நீனுவா எங்கே இருக்குது? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய ஒரு பிரம்மாண்டமான நகரம் மௌசல். அந்த மௌசல் நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் நீனுவா என்ற ஊர். தஜ்லா நதிக்கரையினுடைய வடக்கு கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் நீனுவா. இந்த ஊரில் தான் ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 7 வருடம் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை, சன்மார்க்கத்தை, ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள். ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது சொன்னாங்க, நீங்கள் யாரும் என் சொல்ல கேட்குற மாதிரி தெரியல, இன்னும் 3 நாள் அல்லது அதிகபட்சம் 40 நாள், இந்த 2ல் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு இறைவன் வேதனையும் அதாபும் வரக்கூடும். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தப்பித்தீர்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அதாபிலே அந்த வேதனையிலே அழியக்கூடும் என்று சொன்னார்கள். அவங்க பெருசாக அதை கண்டுக்கலை. சொல்லிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி அந்த குறிப்பிட்ட நாட்கள், எண்ணப்பட்ட நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அப்படியே ஒரு நாள் மேகமெல்லாம் கருத்தது. ஒரு விதமான காற்று, ஒரு விதமான அந்த காற்றிலே சூடு. இதையெல்லாம் பார்த்தவுடன் அந்த ஊரில் உள்ள எல்லா பயிலும் அரண்டுட்டான். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த ஊரில் இருந்தார்கள். எல்லாம் தெரிச்சு அடித்து எல்லாரும் ஒரு மைதானத்துக்கு வந்துட்டாங்க. கந்தல் ஆடைகளை உடுத்தி கொண்டு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் எல்லாத்தையும் கூட்டு வந்து அழுது கூப்பாடு போட்டு எங்கே யூனுஸை எங்கேன்னு தேடினாங்க. பார்த்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவங்க தான் போயிட்டாங்களே. கடைசியில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுதார்கள், கரைந்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், தௌபா செய்தார்கள், கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள். இறுதியில் அல்லாஹு தாலா அவர்களுடைய மனம் திருந்தி செய்த தௌபாவினாலே ஏற்றுக்கொண்டான், அவர்களை மன்னித்தான். அல் குர்ஆன் சொல்லுகிறது, இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே விவரித்து சொல்கிறான். ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். எத்தனையோ ஊர்க்காரர்கள் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக வேதனை வந்தது, அவர்கள் அதை அனுபவித்தார்கள். ஆனால் யூனுஸின் சமுதாயம் மட்டும் தவிர அந்த சமுதாயத்துக்கு வேதனையை பார்த்தாங்க. லம்மா ஆமனு கஷஃப்னா அனும் அதாபல் ஹிஸி. எப்பொழுது அவர்கள் ஈமான் கொண்டுட்டாங்களோ அவங்களுடைய வேதனையெல்லாம் நம்ம நீக்கி அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுத்து விட்டோம் என்ற கருத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு பார்ட் யூனுஸ் நபியினுடைய வரலாற்றிலே அந்த சமுதாயத்தை குறித்து விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னொரு பார்ட் இருக்குது யூனுஸ் நபியினுடைய வரலாற்றிலே. இவர்கள் சொல்லிவிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி விட்டார்கள். போய் அப்படி ஒரு கப்பலில் ஏறிட்டாங்க. இவரை பார்த்த உடனே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த உடனே அந்த கப்பலில் ஏற்றிக்கவும் செஞ்சாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் கப்பல் போனது. நடுக்கடலிலே கப்பல் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுகிறது, தள்ளாடுகிறது. அந்த மாலுமிகள் நினைத்தார்கள், இது நாள் வரை இந்த மாதிரியான பயணத்தில் இப்படி ஒரு நெருக்கடியை சந்தித்ததே கிடையாது, என்ன செய்கிறது, எப்படி இதை நம்ம வெளிவரதுன்னு விழிபிதுன்னு இருக்கும் நேரத்திலே ஒரு அசரீரி சப்தம் கேட்டது. உங்கள் கப்பலில் இருக்கக்கூடிய ஒருவர் கீழே இறங்கினால்தான் மற்ற பயணிகள் எல்லோரும் நீங்கள் என்ன செய்ய முடியும், சேஃபாக அந்த பயணத்தை தொடர முடியும் அப்படின்னு சொல்லி. யார் தான் இறங்குவா? நீங்கள் இறங்குவீங்களா? நான் இறங்குவேனா? முடியாது. அப்படி இறக்கி விட சொன்னால் நான் எப்படி இறங்குவேன்? நீ இறங்கு என்று சொல்லுவோம் இல்லையா? அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலில் இருக்காங்க. வழி இல்லை, சீட்டு எழுதி குலுக்கி போட்டார்கள். சீட்டிலே கடைசியிலே பேர் வந்தது யூனுஸ் பின் மத்தா என்று பேர் வந்தது. உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் ஏதோ ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு நம்மை வைத்து சொல்ல போகிறான் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே தூக்கி அவர்கள் கடலிலே போடப்பட்டார்கள். ஒரு மீன் இவரை எதிர்பார்த்து வாயை திறந்து நின்றது. அந்த அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே 40 நாட்கள் இருந்தார்கள். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துதான் அல்லாஹ்விடத்திலே ஒரு அற்புதமான கலிமாவை ஓதினார்கள். அல் குர்ஆன் சொல்கிறது, வதன்னூனி ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه ونادى في الظلمات ألا إله إلا أنت سبحانك. தன்னூனி என்று அல்லாஹ் சொல்கிறான். மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தவர், மீனுடையவர், அவர் இருளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை அழைத்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எனவே தான் இந்த கலிமாவுக்கு கலிமையை யூனுஸ் என்று சொல்லுகிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதின கலிமா இது. இதை ஓத 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 அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்த அந்த நெருக்கடியை நீக்கி கொடுத்தான். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த எந்த சேதாரமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை, எந்த விதமான இடைஞ்சலும் அவர்களுக்கு ஏற்படவில்லை, எந்த விதமான அசௌகரிய கோளாறும் ஏற்படவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தான் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் ஓதிய கலிமாவினுடைய பரக்கத்தினாலே, அவர்கள் ஓதிய அந்த வார்த்தை தான் அவர்களை கொண்டு வந்தது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர் மட்டும் தஸ்பீஹ் செய்யக்கூடிய நபர்களில் ஆகாமல் இருந்திருந்தால், அந்த தஸ்பீஹை அவர் ஓதாமல் இருந்திருந்தால்
கியாமத்து நாள் வரை அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே அவள் இருந்து போயிருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த செய்தியையும் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவேங்க அல்லாஹ்வுடைய கோபம் பெரிதா அல்லாஹ்வுடைய அருள் பெரிதா என்றால் அல்லாஹ்வுடைய அருள் தான் பெரியது, அல்லாஹ்வின் கோபம் அதற்கு அடுத்து தான். எனவே தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் அந்த வேதனையை நேரடியாக கண்ணுக்கு எதிரில் பார்த்த உடனே அப்படி கரைஞ்சி அல்லாஹ்ட்ட அழுந்து உருகி தௌபா செய்தார்கள். அல்லாஹ்வின் வேதனை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள், அல்லாஹ்வின் அருள் முன்னுக்கு வந்து விட்டது. அல்லாஹ் தண்டிக்கணும்னு நினச்சான், ஆனால் அவங்களுடைய அழுகையை, அவங்களுடைய கதறலை, அவங்களுடைய தௌபாவை, அவங்களுடைய பாவ மன்னிப்பை பார்த்து அல்லாஹ் மனமுருகி தன்னுடைய ரஹ்மத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்தான், தன்னுடைய வேதனையை பெண்ணுக்கு தள்ளிவிட்டான், வாங்கிவிட்டான். இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த வரலாற்றில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான முதன்மையான செய்தி. எப்பொழுதுமே அல்லாஹ்வின் அருள் தான் மிஞ்சி நிற்கும். நாம் எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு தவறுகள், எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும் நாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டால், அழுது விட்டால், கரைந்து விட்டால், தௌபா செய்து விட்டால் நிச்சயம் அல்லாஹ் தன் அருளை கொண்டு நம்மை அனுமதித்துக் கொள்கிறான். அவனுடைய கோபம் என்பது பின்னால் போய்விடுகிறது என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இதே வரலாற்று துறையிலே ஒரு செய்தி வருகிறது. ஃபிரௌனும் கடைசியிலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டான். என்ன வேதனையை பார்த்த உடனே, அதாவது நைல் நதியில் மூழ்கக்கூடிய அந்த நேரம் எல்லாரும் முங்கி செத்துக்கிட்டு இருக்கான், இவனும் முங்க போகிறான், முங்கி கொண்டிருக்கான். அந்த நேரத்தில் அவன் சொன்னான், பனூ இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ரப்பை நானும் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து மண்ணை எடுத்து அவன் வாயிலை வைத்து அடைத்து நீ போ என்று அப்படியே அவனை சமாதி கட்டினார்கள். இங்கே ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஃபிரௌனினுடைய தௌபாவை ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்தினுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்றால், பொதுவாகவே தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது எதுவரை என்றால் தொண்டைக்குழியிலே ரூஹ் வந்தடையும் நேரம் வரை, அதாவது சக்கராத்து வரை ஒருவர் தௌபா செய்யலாம். சக்கராத்தினுடைய ஹாலத் வரை, அந்த நேரம் வரை தௌபா செய்யலாம். எப்பொழுது சக்கராத்தினுடைய நேரம் வந்து விட்டதோ தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டுவிடும். சக்கராத்து என்ற ஒன்று வரை அல்லாஹ் நீட்டி வைத்திருக்கிறான் தௌபாவினுடைய காலத்தை. எப்போ சக்கராத்தை பார்த்துட்டாரோ அதுக்கு பின்னாடி தௌபா ஏற்றுக்கப்படாது. ஃபிரௌன் சக்கராத்தை பார்த்தவுடன் தௌபா செய்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் சக்கராத்து வரல, அவங்களுக்கு வேதனையினுடைய முதல் துளி அந்த வந்த உடனே அந்த ஸ்பாட்லேயே அவங்க வனம் தெரிந்து வெளியே வந்துட்டாங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க, தௌபா செஞ்சுட்டாங்க. உடனே அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இந்த செய்தியையும் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது முக்கியமான செய்தி. மூன்றாவது முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமான செய்தி இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். ஏன் கொண்டு வந்தான் என்ற ஒரு காரணத்தை சொல்கிறான். கான மினல் முசப்பிஹீன். இப்பொழுது மட்டுமல்ல, இவருக்கு ஏற்பட்ட இந்த சிரமத்தின் நேரத்தில் மட்டுமல்ல, இதற்கு முன்னாலேயே இவர் அல்லாஹ்வை துதிப்பவராக, நினைப்பவராக, திக்ரு செய்பவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முன்னாலிருந்தே அல்லாஹுவோடு தொடர்பு உடையவராக, முன்னாலேயே அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவராக, வணங்கக்கூடியவராக, தொழக்கூடியவராக, தஸ்பீ செய்யக்கூடியவராக, துவா செய்யக்கூடியவராக இருந்ததினாலே அவரின் கஷ்டகாலத்திலே அல்லாஹு தஆலா உதவியையும் ஒத்தாசையையும் தன்னுடைய பேருதவியையும் அவருக்கு காண்பித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌனும் அல்லாஹ்வை கூப்பிட்டான், என்னை எப்படியாவது காப்பாற்று என்று கேட்டான். ஆனால் ஃபிரௌனுக்கு பதில் கிடைக்கவில்லை. வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அல்லாஹ்வை துதிக்கும் பொழுது, அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது மலக்குகள் சொன்னாகலாம், எங்கிருந்தோ கேட்ட குரல், திரும்ப திரும்ப கேட்ட குரலாக இருக்கிறதே, யாருடைய குரல்? இறைவா, எப்படியாவது இந்த குரலுக்கு நீ பதிலை கொடு என்று மலக்குகள் சொன்னாகலாம். ஃபிரௌனும் கூப்பிட்டான் தன்னுடைய நெருக்கடி நேரத்திலே, நீரிலே மூழ்கும் நேரத்திலே. அந்த குரலை கேட்டவுடன் மலக்குகள் சொன்னாங்களாம், இந்த குரலை கேட்டதே இல்லையே, ஃபஸ்ட்டு இப்போ தான் கேட்குறோம், இந்த குரலுக்கு எந்த செவியும் நீ சாய்க்காதே ரப்பே, இவன் கஷ்டப்படுறதுனால கேட்குற மாதிரி தெரியுது, சிரமத்தில் இருக்கிற மாதிரி கேட்குற மாதிரி தெரியுது, இதை அப்படியே உற்று ரப்பே என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. எனவே தான் நபிகள் சொன்னார்கள், தஅரிஃப் ஃபிர் ரஹா யாரிஃபுக ஃபிஷ்ஷத்தா. அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது, ஆனந்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்டு விடுங்கள். நீங்கள் கஷ்டப்படும் பொழுது, நீங்கள் சிரமப்படும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு தானாக தருவான். இந்த முக்கிய செய்தியும் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுக்கு பின்னால் நமக்கு இருக்கிறது. வல்ல அல்லாஹ் இந்த யூனுஸ் நபியினுடைய வரலாற்றின் மூலமாக நல்ல பாடத்தை, இந்த சிறந்த 3 பாடத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய அறிவுக்கு எட்டிய விஷயத்தில் இந்த 3 விஷயம் நமக்கு தெரிந்திருக்கிறது. இன்னும் எக்கச்சக்கமான விரிவுரைகளையும் விளக்க உரைகளையும் பெருமக்கள் எழுதி தருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த யூனுஸ் நபியினுடைய வரலாற்றை கேட்டதிலிருந்து நாம் இதை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா